Hello students, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா 12th accountancyல chapter 6ல illustration 18 பார்க்குறோம். Raghu, Ravi and Ramesh are partners in a firm sharing profit and losses in the ratio வந்து 2:3:1. அவங்களோட ரேஷியோ அளவு 2:3:1. இந்த பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31st March 2019 டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் 3 பேரோட கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசர்வ் ஃபண்ட் எங்கே வரும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு சண்டே கிரெடிட்டார்ஸ்னால் பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். இதோட அசட் சைடில் வந்து பில்டிங்ஸ், மிஷினரி, ஸ்டாக், டேட்டாஸ், கேஷ் அட் பேங்க் இது எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரமேஷ்கிற பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. இப்போது 31st 2019 அது என்னென்ன கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா குட்வில் எவ்வளோ இருக்குது, குட்வில் ஆஃப் த ஃபேமோட குட்வில் எவ்வளோ இருக்குது, 24,000 இருக்குது. அப்போது இவரோட ரேஷியோ படி இந்த ரமேஷ்ங்கிறது தானே ரிட்டையர் ஆகிறாரு, அவருக்கு என்ன குட்வில் ஆகுது, அவரோட ரேஷியோ கண்டுபிடிச்சி குட்வில்லை கண்டுபிடிச்சி அது வந்து நம்ம என்ன பண்ணோம், கண்டினியூங் பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மிஷினரி வந்து டெப்ரிஷியேட் ஆகுது 10%. டெப்ரிஷியேட் அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். பில்டிங்ஸ் டு பி அப்ரிஷியேட், பில்டிங்ஸ் என்ன ஆகுது, அப்ரிஷியேட் ஆகுது. அப்போது அது என்ன எங்கே வரும், ரீவேல்யூஷனில் கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கும் டெப்ரிஷியேட் ஆகுது, அதுவும் டெபிட் சைடு தான் வரும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து எங்கே வரும், டெபிட் சைடு வரும். ஓகேவா? ஸ்டாக் டு பி அப்ரிஷியேட்டட்னு கொடுத்துருக்காங்க. தப்பாக படிச்சிட்டேன். அப்ரிஷியேட்டட் அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் அமௌண்ட் டியூ டு ரமேஷ் இஸ் நாட் பெய்டு இமீடியட்லி. ரமேஷ்க்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்கல, இப்போ வந்து பே பண்ணலை. அப்போ என்ன ஆகும், அந்த லோன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ரிப்பேர் த நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட், ஷோ த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபர்ம் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட். ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் போடுவோம், ரிவால்யூஷன் அக்கௌண்ட் போடுவோம். ரிவால்யூஷன் அக்கௌண்ட்டில் ஹெட்டிங் பார்த்தீங்க பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கொடுப்போம். எதெல்லாம் வந்து டெபிட் சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன், அசட் வந்து டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா டெபிட் சைடு வரும். லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா டெபிட் சைடு வரும். அதேமாதிரி கிரெடிட் சைடு வந்து அசட் இன்க்ரீஸ் ஆகினுச்சுன்னா வரும், லயபிலிட்டிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகினுச்சுன்னா வரும். இப்போது மிஷினரிங்கிறது அசட்டு, அது எவ்வளோ ஆகுது, டெப்ரிஷியேட். அப்போ டு மிஷினரி அக்கௌண்ட் எவ்வளோ 7,000. இங்கே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 70,000 இருக்குது. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் அந்த 70,000ல் 7%, 10% கால்குலேட் பண்ணிங்கன்னா 7,000. நெக்ஸ்ட்டு பில்டிங்ஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகுது. அப்போ பில்டிங்ஸ் அக்கௌண்ட் போட்டு கிரெடிட் சைடு. பில்டிங்ஸ் அமௌண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 60,000 இருக்குது. 60,000ல் 20%, 20/100, 0 கேன்சல், 6 2 12, அப்போ 12,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கும் அப்ரிஷியேட் ஆகுது 2,000. அவங்களே பை 2,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அப்போ அதே அமௌண்ட் எடுத்துக்கிட்டு தான் பை ஸ்டாக் அக்கௌண்ட் 2,000. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் எவ்வளோ ஆகுது, 1,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரைஸ் ஆகுது. அப்போது அது லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனால் எந்த சைட் போடுவோம், டெபிட் சைட் போடுவோம். 1,000 போட்டுட்டோம். இப்போ பேலன்ஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள். எங்கே கம்மியாக இருக்குன்னா டெபிட் சைடு தான் கம்மியாக இருக்குது. எவ்வளோ 6,000 வந்து கம்மியாக இருக்குது. அப்போது என்ன ஆகுது, இது வந்து ப்ராஃபிட். டெபிட் சைடு வந்தால் ப்ராஃபிட், கிரெடிட் சைடு வந்தால் லாஸ். இப்போ டு ப்ராஃபிட் அண்ட் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு 3 ஆல் பார்ட்னர்ஸ். ரகுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவங்களோட ரேஷியோ அளவே 2:3:1. அப்போ 2/6, 3/6 into 1/6. ஹோல் அமௌண்ட் எவ்வளோ, 6,000. 6,000ல் 2/6, 6,000 into 3/6, 6,000 into 1/6. 1,000 வரும். 1,000 into 2, 2,000, 1,000 into 3, 3,000, 1,000 into 1, 1,000. ஓகே, இப்போ ரீவேல்யூஷன் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து 3 பார்ட்னர்ஸ்க்குமே போடணும். பர்டிகுலர்ஸ் ரகு, ரவி, ரமேஷ். இப்போ உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 30,000, 40,000, 20,000. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ரிசர்வ் ஃபண்ட் இருக்குது, இது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பை ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 36,000 இருக்குது. அப்போது அந்த 36,000ல் அவங்க ரேஷியோ 2/6, 36,000 into 3/6, 36,000 into 1/6. கேல்குலேட் பண்ணிங்கன்னா 12,000, 8,000, 18,000, 6,000. நெக்ஸ்ட்டு ரீவேல்யூஷன் இருக்கா, கண்டுபிடிச்சோமா ப்ராஃபிட்டு, அது எங்கே அக்கௌண்ட், கிரெடிட் சைடு ட்ரான்ஸ்ஃபர்டாக ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 2,000, 3,000, 1,000. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள் குட்வில் இருக்குது.
குட்வில் வந்து ஃபோமோட குட்வில் 24,000 இருக்குது. இப்போ ரமேஷ்ங்கிற பார்ட்னர் வந்து எவ்வளோ குட்வில் அவரோடதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கு வந்து பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டே அவங்க கொடுத்துருக்காங்க. சம்மில் பாருங்கள் புக்லேயே. குட்வில் வந்து கெய்னிங் ரேஷியோ படி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். இங்கே கெய்னிங் ரேஷியோ எதுவுமே கொடுக்கல. நீ ஒன்லி வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருந்தா தான் நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர் பண்ணி கெய்னிங் ஷேர் கண்டுபிடிக்க முடியும். பட் இங்கே நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஒன்றுமே கொடுக்காதனால ஆஸ் யூஷுவல் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரே நம்ம என்ன பண்ணுவோம், கெய்னிங் ரேஷியோவாக கன்சிடர் பண்ணிக்கும். கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கெயின் இஸ் நாட் கிவன், இட் இஸ் அஷ்யூம் த கண்டினியூங் பார்ட்னர்ஸ் ஆர் கெயின் இன் த ஓல்டு ஷேர் 2:3. அதாவது அந்த நியூ பார்ட்னர் அந்த ரிட்டையரிங் பார்ட்னர் அவங்களோட ரேஷியோ விட்டுட்டு பேலன்ஸ் 2 பேரோட ரேஷியோ இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ ரமேஷ் ஷேர் ஆஃப் குட்வில், ஃபோமோட குட்வில் 24,000 இருக்குது. அவரோட ஷேர் வந்து 2:3:1 தானே ஓல்டு ப்ராஃபிட். அப்போ 1/6 தான் ரமேஷோட ஷேர். 1/6 கால்குலேட் பண்ணிங்கன்னா 4,000. 6 1 6 6 4 24. 4,000 into 1 4,000. இப்போது குட்வில் ஆஃப் ரமேஷ் வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டினியூங் பார்ட்னர் ரகுக்கும் ரவிக்கும். அப்போ 4,000 into 2/5, 4,000 into 3/5. இவங்களோட கெய்னிங் ரேஷியோ என்ன 2:3. அப்போ 2/5 ஒரு 3/5. இந்த ரேஷியோ படி கால்குலேட் பண்ணால் 1,600 2,400 வரும். நல்லா கவனிச்சிங்க. இதை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எப்படின்னா பை ரகுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஆகுது 1,600. நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல 1,600. அதுவும் 2,400. அதை வந்து கிரெடிட்டில் யார்கிட்டேருந்து நம்ம கொடுக்குறோம், ரமேஷ்கிட்டேருந்து தான் கொடுக்குறோம். அப்போ பை ரகுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,600, பை ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 2,400. இந்த இப்படி தான் போடணும் இந்த என்ட்ரி. அதாவது யாருக்கு கொடுக்கணும், ரமேஷ் அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதே டெபிட் சைடு டு ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் யாருக்கு போகுது 1,600, ரகுக்கு ரவிக்கு 2,400. இந்த ஆப்போசிட் என்ட்ரியும் போடணும். ஓகேவா. இந்த கிரெடிட் சைடு கொடுக்கும்போது யார்கிட்டேருந்து கொடுக்குறோமோ அவங்களுக்கு போகும், அவங்கக்கிட்டேருந்து எடுக்கணும். டெபிட் சைடு என்ன பண்ணணும், அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளோதான், வேலையெல்லாம் டோட்டல் பண்ண வேண்டியதான். 44,000 61,000 31,000 வருது. இப்போது கண்டினியூங் பார்ட்னருக்கு அப்படியே பேலன்ஸ் C/D போட்டுருவீங்க. 44,000 - 1,600 போட்டிங்கன்னா 42,400 வரும். அதே மாதிரி 61,000 - 2,400 போட்டிங்கன்னா 58,600 வரும். இந்த 31,000 எங்கே போகுது அப்படின்னா ரமேஷோட லோன் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனல் அமௌண்ட் டியூ டு ரமேஷ் இஸ் நாட் பெய்டு. ரமேஷ்க்கு வந்து அவங்க கொடுக்கல, இப்போது கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறோம், லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ரமேஷோட லோன் அக்கௌண்ட்டுக்கு. ஓகேவா. போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்கில் பை பேலன்ஸ் B/Dன்னு போட்டு 42,400 58,600 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019. இப்போது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கண்டினியூங் பார்ட்னருக்கு எவ்வளோ பேலன்ஸ் வந்துச்சு, ரவிக்கு 42,400 58,600 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,00,000. நெக்ஸ்ட்டு ரமேஷ் லோன், அவங்களுக்கு தான் இப்போ பே பண்ணல, லோன் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ரமேஷ் லோன் அக்கௌண்ட் 31,000. நெக்ஸ்ட்டு பழைய பேலன்ஸ் ஷீட்டில் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா சண்டே கிரெடிட்டாஸ் இருக்குது. சண்டே கிரெடிட்டாஸ் 50,000 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அசட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள். பில்டிங்ஸ் வந்து 60,000. அதில் வந்து பில்டிங்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அப்ரிஷியேட் ஆகுது 20%ன்னு கொடுத்தாங்க. இப்போ 60,000 20,000 ஆட் பண்ணி 12,000 அப்ரிஷியேஷனை ஆட் பண்ணணும், டெப்ரிஷியேஷனை லெஸ் பண்ணணும். இப்போது அப்ரிஷியேஷனை 12,000 ஆட் பண்ணால் 72,000. நெக்ஸ்ட்டு மிஷினரியோட வேல்யூ 70,000. இதில் வந்து டெப்ரிஷியேஷன் ஆகிறது 7,000. 70,000 - 7,000 63,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் எவ்வளவு 20,000. இதோட அப்ரிஷியேஷன் வேல்யூ 2,000 பண்ணிங்கன்னா 22,000 வரும். இப்போ டேட்டாஸ் பாருங்கள், டேட்டாஸ் எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் ஷீட்லனா 18,000 இருக்குது. 18,000ல் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து 2,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. அதை என்ன பண்ணால் 2,000 லெஸ் பண்ணிவிட்டு 16,000 போடணும். நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க்கு ஒரு 9,000 அதையும் போட்டு டோட்டல் பண்ணிங்கன்னா 1,82,000 வரும். லயபிலிட்டிஸும் அசட்டும் டேலி ஆகிடும். ஓகேவா. இப்போ தான் நீங்கள் போடுற சம் கரெக்டுன்னு அர்த்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.